வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. அவரைக்காய் பல்வேறு விதமான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கிறதால வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு தான் நிறைய நல்லது கிடைக்குங்க. ஏன்னா நார் சத்து இருக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அவரைக்காய். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவனாய்டுகள், ஃபோலேட், நியாசின், புரதச்சத்து, பைரிடாக்சின், ரிஃபோஃப்ளோவின், தயாமின், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், காப்பர், இரும்புச்சத்து, மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ் சத்து, செலினியம், ஜிங்க் அப்படின்னு நம்முடைய உடலுக்கு வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து பட்டாளமே, ஒரு ஊட்டச்சத்து குடும்பத்தையே அவரைக்காய் கொண்டு இருக்குங்க. ஸோ அவரைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேருங்க. சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சர்க்கரையினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவரைக்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து வளமான அளவு நிறைந்து இருக்கிறதால, அதாவது நார் சத்து நிறைந்த உணவு இந்த அவரைக்காய் அப்படின்றதால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக தங்களுடைய உணவுகளை இதை சேர்த்துக்கொள்ளலாம். இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் பங்களிக்கும். குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகரித்து இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களுக்கு விடுபட வைக்கும். இன்னும் குறிப்பாக ரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதா ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், நோய்களை தடுக்கிறதுக்குமே அவரைக்காய் உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்குங்க. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க தினசரியோ அல்லது வாரத்தில் ஒரு தடவையோ அவரைக்காய் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு உயராமல் பார்த்துக்கொள்ளலாம். கண்ட்ரோலாக பிளட் சுகர் லெவல் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்க விடுபடலாம். ஃபியூச்சர்ல உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் இப்போ இருந்தே நீங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சாலுமே வாரத்தில் ஒரு தடவை அவரைக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெற்று எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களும் உங்களை தாக்காத அளவுக்கு நீங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அவரைக்காயில் இருக்கக்கூடிய ஜிங்க் அது ஆன்டி ஆக்சிடென்ட் கூறாகவும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்பாகவும் செயல்படுகிறது. எனவே ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் மற்றும் நோய் தடுப்பானாகவுமே அவரைக்காயில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு பயன்படுகிறது. இது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்களை பராமரிக்கிறதுக்கும் அந்த செல்கள் பிரிதலுக்கு ஆதரவாக இருக்கும். அந்த செல்கள் பிளர்ந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களாக மாறுவதற்கு முன்னாடி தடுக்கும். ஸோ செல்கள் பிறழ்வதற்கு எதிராகவும் இருக்கு. அப்போ உடல்ல புற்றுநோய் கட்டி வளர்வதை இதனால நம்ம தடுத்துக் கொள்ளலாம். நம்முடைய உடல்ல அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட இது நமக்கு மேம்படுத்தும். ஸோ 100 கிராம் நம்ம அவரைக்காய் எடுத்துக்கிறோம்னா 9.33 மைக்ரோகிராம் அளவுக்கு அதில் ஜிங்க் சத்து இருக்குங்க. மேலும் ஜிங்க் சத்து, மேங்கனீஸ் இது எல்லாமே ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுவதால் நம்மளுடைய நுரையீரல் சார்ந்த நோய்களில் கூட நமக்கு சரியாக ஆக்குறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்மளுடைய உடலில் புற்றுநோய் பரவாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய ஈறுகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு, பற்களும் வலிமை பெறுவதற்கு எல்லாமே தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரைக்காயை எடுத்துக்கொள்ளலாங்க. பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு கால்சியம், பாஸ்பரஸ் மிக அவசியம். அதோடு உடலினுடைய கால்சியத்தினுடைய அளவை தக்க வைத்துக் கொள்வதற்கு விட்டமின் டி அவசியம். அவரைக்காயில கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்து நமக்கு நிறைந்து இருக்குங்க. ஸோ குறிப்பாக இது எல்லாமே பற்களினுடைய உருவாக்கத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். பற்களுடைய எனாமல் லேயர் தேயாமல் பாதுகாத்துக் கொள்ளும். பற்களை வலிமைப்படுத்தும். நம்முடைய ஈறுகளினுடைய உறுதி, பற்களினுடைய உருவாக்கம், வலுவான பற்கள், தாடை, எலும்பு அடர்த்தி உள்ளிட்டவைகளை பார்த்துக்கொள்ளும். இதனால பற்களினுடைய எனாமல் லேயர் உங்களுக்கு எந்த விதமான தேய்மானமும் அடையாது. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஈறுகளை ரத்த கசிவு ஏற்பட்டு, வீக்கம் ஏற்பட்டு, கிருமி தொற்று இருக்கிறது, பற்கள் பலமிழந்து போகிறது, ஸோ இது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு அந்த வாய் துர்நாற்றம் எல்லாம் கூட வீசாமல் சுவாச புத்துணர்ச்சியை கொடுத்து கிருமி தொற்று எதுவும் ஏற்படாமல், குறிப்பாக பசுத்தை பரிசுதைவெல்லாம் இல்லாமல் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையுமே பராமரிக்கிறதுக்கு நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. 100 கிராம் அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா 130 மைக்ரோகிராம் அளவுக்கு கால்சியம் மற்றும் 0.372 மைக்ரோகிராம் அளவுக்கு பாஸ்பரஸ் சத்து கிடைக்குது. இது உங்களுடைய பற்களினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையுமே பராமரிக்கும். ஜீரண ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஜீரண ஆரோக்கியத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிக பங்களிக்குதுங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இது மலத்தை வேகமாக வெளியேற்றுவதற்கு உதவி பண்ணுது. மேலும் குடல் செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, வீக்கம், மலச்சிக்கல், அஜீரணம் உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுது. 100 கிராம் வரைக்கும் அவரைக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25.6 மைக்ரோகிராம் அளவுக்கு டயட்ரி நார் சத்து, டயட்ரி ஃபைபர் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்துக் கொள்ளலாம். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவதால் நீங்கள் எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். மூளை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய மனநிலையை மற்றும் கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களாக டோபமைன் ஹார்மோன் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த டோபமைன் ஹார்மோன்கள்லாம் சுரக்குவதற்கு கேப்பர் சத்து அவசியம். அந்த காப்பர்
சத்து குறைவாக இருந்ததுன்னா அந்த டோபமைன் ஹார்மோன்கள் வந்து சுரக்காமல் போய் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் இன்னும் டபுள் மடங்கு ஆகிடும். கவனச்சிதறல், சிந்திக்கக்கூடிய திறன் வந்து பாதிப்படைகிறது, வளர்ச்சிதை மாற்றத்தில் குறைபாடு ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அது வந்து வழிவகுக்கும். ஸோ 100 கிராம் அவரைக்காய் எடுத்துக்கிறோன்னா 1.335 மைக்ரோகிராம் அளவுக்கு அதில் நார் சத்து நமக்கு கிடைக்கும், காப்பர் சத்து கிடைக்கும். மேலும் இதில் வந்து இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களால் ஏற்படக்கூடிய சேதங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். அதே போல் நரம்பு சிதைவு நோய், புற்றுநோய் அபாயத்தெல்லாம் குறைக்கிறதுக்கும் இது நிறைய நல்லது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த அமினோ அமிலம் உங்களுடைய மனநிலையை, மன அழுத்தத்தை, ஆன்சைட்டி எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை வந்து நிர்வகிக்கும். நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவீங்க. மூளை நரம்புகள் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். மன அழுத்தமெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அவரைக்காய் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்கள். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.